ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ் பன்னீர் உருண்டை. குழந்தைகள் பள்ளி முடித்து வீட்டிற்கு வந்தவுடன் அவர்களுக்கு பிடித்த மாதிரி இந்த பன்னீர் உருண்டை செய்து கொடுத்து அசத்துங்கள். இன்று இதன் செய்முறையை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பன்னீர் 1 கப், பிரெட் தூள் 1/2 கப், உருளைக்கிழங்கு 1 சிறியது, பெரிய வெங்காயம் 1 சிறியது, புதினா இலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, மிளகாய் தூள் 3 தேக்கரண்டி, சாட் மசாலா 1 தேக்கரண்டி, மாங்காய் தூள் 1 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு 2 தேக்கரண்டி, சோள மாவு 1 மேஜை கரண்டி, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை: பன்னீரை துருவி கொள்ளவும். வெங்காயம், மிளகாய், புதினா, கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி கொள்ளவும். உருளைக்கிழங்கை வேக வைத்து தோலுரித்து மசித்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் வதங்கியவுடன் அடுப்பை அணைத்து விடவும். அதனுடன் துருவிய பன்னீர், கொத்தமல்லி, புதினா, மசித்த உருளைக்கிழங்கு, சோள மாவு, மிளகாய் தூள், சாட் மசாலா, பிரெட் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். இறுதியாக எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு கைகளால் பிசைத்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைக்கவும். கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் பிடித்த உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கவும். சுற்றிலும் பொன்னிறமாக வரும் வரை நன்கு பொரித்து எடுக்கவும். சுவையான பன்னீர் உருண்டை தயார். உருளைக்கிழங்கு நிறைய வேண்டாம், அது சுவையை மாற்றிவிடும். மேலும் சப்பாத்திக்கு அருமையான பன்னீர் புர்ஜி. பன்னீர் புர்ஜியை சப்பாத்தியுடன் அல்லது தோசைக்கு நடுவில் வைத்து பன்னீர் தோசை செய்தும் சாப்பிடலாம். இன்று இந்த பன்னீர் புர்ஜி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, சீரகம் 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 3 தேக்கரண்டி, மல்லித்தூள் 1 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 தேக்கரண்டி, கொத்தமல்லி இலை சிறிதளவு. செய்முறை: தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி கொள்ளவும். பன்னீரை கைகளால் சிறிது சிறிதாக உதிர்த்து வைக்கவும். வாணலில் எண்ணெயை ஊற்றி சீரகம் சேர்த்து தாளித்த பின்னர் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து கிளறவும். வெங்காயம் நன்றாக வதங்கியவுடன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். அடுத்து அதில் தக்காளி சேர்த்து வதக்கவும். தக்காளி வதங்கியதும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் மற்றும் கரம் மசாலா சேர்த்து கிளறவும். 2 நிமிடம் கழித்து பிசறி வைத்துள்ள பன்னீர் மற்றும் உப்பு சேர்த்து மசாலா கலவை பன்னீரில் கலக்கும் வரை கிளறவும். 3 நிமிடத்திற்கு மேல் கிளற தேவையில்லை. இறுதியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி பரிமாறவும். சுவையான பன்னீர் புர்ஜி தயார். குறிப்பு: பன்னீரை அதிக நேரம் சமைத்தால் ரப்பர் போல ஆகிவிடும், எனவே கவனம் தேவை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபி தெரிஞ்சுக்கொள்ளலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.